அனைத்து இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று நம் தாய் திருச்சபையானது புதுக்காலத்தின் 26ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இந்து சமயத்தில் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவை இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். ஒரு இடத்தில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்து பல துண்டுகளாக கிடப்பது போல் எண்ணிக்கொள்வோம். வானத்தில் இருக்கும் ஒரே ஒரு நிலா ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும் இருப்பது போல தெரியுமா? அதுபோல கடவுள் ஒருவர்தான் என்றாலும் அவர்களின் பிரதிபலிப்பான இறை சாயல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உண்டு. இதனை உணர்கின்றவன் மாமனிதனாகின்றான். இத்தகைய ஒரு இறை தன்மையை சிந்திக்கத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த ஊமையில் செல்வந்தன் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கடவுளை அவன் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. கடவுள் மட்டில் அவனுக்கு பயம் இருந்ததாகவும் தெரியவில்லை. செல்வம்தான் தன்னுடைய கடவுள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மற்ற சிந்தனைகள் அவனுடைய மனதிற்குள்ளாக வரவே இல்லை. இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய வாழ்வை மாற்றுவதற்காக அவனுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை, வசதிகளை அவன் உதறி தள்ளிவிடுகிறான். ஆனால் தீர்ப்பிற்கு பிறகு அவன் மனம் வருந்துகிறான். தான் செய்தது தவறு என்பது அவனுக்கு தெரிகிறது. இருந்தாலும் காலம் கடந்துவிட்ட அந்த தருணத்தில் அவர் ஆபிரகாமிடம் மன்றாடுகிறான். ஆனால் கடந்தது முடிவடைந்து விட்டது. இனிமேல் அவனுக்கு வாழ்வு இல்லை. இழந்தது எக்காலத்திற்கும் இழந்ததுதான். ஆம் அன்பர்களே, நாமும் சற்று சிந்தித்து பார்ப்போம் நமது வாழ்வை. நம் கடவுள் இரக்கமுள்ளவர், மன்னிப்பு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறவர், நம்மை முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர், நாம் திருந்துவதற்கான வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவர். நாமும் இந்த செல்வந்தனை போல் கடவுள் நமக்கு தரக்கூடிய பல வாய்ப்புகளை, வசதிகளை பொருட்டாக மதிக்காமல் உதறி கொண்டிருக்கிறோமா? திருந்துவதற்கான சந்தர்ப்பங்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறோமா? நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை என்னும் சொற்களை நம் தீர்ப்பு நாளில் நம்மிடம் கேட்காமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றே இப்போதே நம்மை சூழ்ந்திருப்போரில், குறிப்பாக ஏழை எளிய மக்களில் இயேசுவை காண வேண்டும். அவர்களுடைய பசியை ஆற்றிட முன்வர வேண்டும். அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத தெய்வீக மகிழ்ச்சி இருக்கும். மறைவாய் செய்த நற்செயலை காணும் இறைவன் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார். இந்த உலகம் பரந்துபட்டது. இந்த உலகம் வலுப்பெற, சம உரிமை பெற, வாழ்வு பெற நம்மால் முயன்றதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களது மகிழ்ச்சியை எனது மகிழ்ச்சியாகவும், மற்றவர்களின் துன்பத்தை என் துன்பமாகவும் எப்போது பார்க்கிறேனோ அப்போது நானும் இறைவனின் சாயலாக மாறுகிறேன். ஏழைகளுக்கு நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களுடையதிலிருந்து அவனுக்கு இனமாக தருகிறீர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். உண்மையில் தர்மம் செய்யும்போது நீங்கள் அவனுக்கு சேர வேண்டியதை திருப்பி தருகிறீர்கள் என்பதை மறவாதீர்கள் என்று புனித அம்புரோஸ் கூறியுள்ளார். நமக்கு இறைவன் அளப்பரிய செல்வம் அளித்துள்ளார் எனில் அது நமக்கு மட்டுமே உரித்தானது அல்ல. அதை இல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் வாழ வைப்பதற்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்ற எண்ணம் நம்மில் நிலை பெற வேண்டும். சக்கேயு ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தான். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே என்று இயேசு கூறுகிறார். நான் எக்குறையுமின்றி நலமாக இருக்கிறேன் என்றால் அது மிகப்பெரிய கொடையாகும். கொடைகள், நலன்கள் அனைத்தும் அனைவருக்கும் பகிர்ந்திடவே. என்னிடம் இல்லாத கொடை பிறரிடம் இருக்கலாம், பிறரிடம் இல்லாத கொடை என்னிடம் இருக்கலாம். ஒருவருடைய குறையை இன்னொருவரின் நிறையால் நிரப்ப வேண்டும். இந்த உலக வாழ்வு மறுவாழ்வை நமக்கு பெற்றுத்தரும். மறுவாழ்வுக்கு இந்த உலக வாழ்வே ஆதாரம். ஒவ்வொரு நாளும் வானகத்துக்கோ பாதாள நரகத்துக்கோ நமக்கு வழிகாட்டுகின்றன. வாழ்வில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்முடைய மறுவாழ்வை நிர்ணயிக்கின்றன. ஆகவே அருகில் வாழும் தேவை நிறைந்தோரை அன்பு செய்து வாழ்வோம். சுய ஆய்வு. என்னை சுற்றியுள்ள லாசர்களை அடையாளம் காண அவர்களுக்கு உதவ என் மனதில் இடமுண்டா?